வணக்கம், இதுங்க பவானி அம்மா சமையல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொறுன்னு கிறிஸ்பியாக சோமாசு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோமாசு செய்கிறதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒன்று 2 கப்பு மைதா மாவு. இப்போ இந்த மாவு கூட 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான். இப்போ இந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த மாவில் சேர்த்துருக்கிற சால்ட்டு எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கையை கொடுத்து நல்லா திருகி பிசைஞ்சிக்கணும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா 1 நிமிஷம் பிசைஞ்சோமா இந்த மாவை எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி நிற்கணும், உதிரக்கூடாது. இப்படி இருந்தால் தான் சோமாசு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சிட்டு அடுத்தது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சோமாசுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சோமாசுக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய்யில் 1/4 கப் முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு. இப்போது இதே நெய்யில் 1 கப்பு துருவின தேங்காய், நல்லா தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் குறைவான தீயில். இந்த தேங்காய் துருவல் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டோமா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். இப்போது இந்த டைமில் ஒரு 3/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இதோட ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான், இருந்தாலும் இந்த தேங்காய் கூட சேர்த்து இதையும் 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை 1 நிமிஷம் இப்படி வறுத்தோமா நல்ல ஒரு மணம் வரும். இந்த டைமில் நமக்கு தேவைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புலேயே ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கொட்டணும் சர்க்கரையை, இல்லைன்னா நல்லா ஒரு மாதிரி இலகிடும் சூட்டில். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்து கலரணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம். இந்த அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு சோமாசு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் ஊற்றி முடிச்சாச்சு. இதே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போது உருட்டி வச்சுக்கிற மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவில் இப்படி நல்லா 2 பக்கமும் தொட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கணும். எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு பவுலில் தண்ணி வச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு இந்த மாவில் ஓரமாக தண்ணி தடவிக்கணும். அச்சு இருந்தால் எண்ணெய் தடவிக்கலாம். நான் அச்சில் செய்ய போதில் கையில் தான் மடிக்க போகிறேன். அதனால் நான் தண்ணி தடவிக்கிறேன். இந்த தண்ணியை சுற்றி தடவுறோன்னா நம்ம சோமாசு எண்ணெயில் பொரிக்கும் போது நம்ம உள்ளே வச்சுக்கிற பூரணம் எண்ணெயில் பிரிஞ்சு விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி தொடுறோம். தண்ணி தொட்டுட்டோமா அப்படி நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கு தான் சுற்றி தண்ணி தடவிடுறோம். சுற்றி தண்ணி தடவிட்டு 1 ஸ்பூன் பூரணம் வச்சுக்கலாம். இதை அப்படியே மடித்து விட வேண்டியது தான். நல்லா ஈவனாக மடித்து விட்டுருணும். மடிச்சுட்டு இந்த ஓரத்தெல்லாம் இப்படி தொட்டமாக அப்படியே பிடிச்சிக்கும். தண்ணி தொட்டுறதுனால நல்லா பிடிச்சிக்கும். அடுத்து இந்த கார்னரை இப்படி மடித்து விட்டுடணும். விட்டுட்டு இப்படியே இந்த விரலில் இப்படி மடித்து விட்டுக்கிட்டே வரணும். இந்த நகத்தை இப்படி அவுத்தி விட்டுக்கிட்டே வரணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற நகத்தை இப்படி அவுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். இந்த கார்னரை இப்படி மடித்து விட்டுடணும். அவ்வளோதான். இது டிசைன் வந்துடுச்சிங்களா? இதை கையிலே பண்ணுறது. இதே மாதிரி எல்லா சோமாசுமாவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுக்கிற மாவு எல்லாத்தையும் சோமாசு தேய்ச்சி முடித்து வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு இரும்பு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்க்கலாம். நல்லா போட்டது நல்லா மேலே எழும்பி வருது. எண்ணெய் காஞ்சிட்டுக்குது. இப்போ தேய்ச்சி வச்சுக்கிற சோமாசை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், போடும்போது நல்லா பபுள்ஸ் நல்லா மேலே எழும்பி வருது. நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் போட்டுருக்கேன். தீ மிதமான தீயில் தான் இருக்கணும். இந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கணும். இந்த சோமாசை இப்படி திருப்பி விட்டுக்கலாம். தீ மிதமான தீயில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா சோமாசு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வந்துருக்குது. இந்த டைமில் எடுத்துடலாம். சோமாசு எடுத்து இந்த மாதிரி ஜல்லியில் வச்சிடலாமா, இதில் இருக்கிற எண்ணெய்லாம் வடிஞ்சிரும். இந்த அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதேமாரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிற சோமாசு எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இது கடைசி எல்லா சோமாசும் சுட்டு முடிச்சாச்சு. இதேமாதிரி நீங்கள் வீட்டை ஒரு டைமு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.